Hello my dear students, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி பார்ட் 4 வீடியோ. இதில் நம்ம என்ன டாப்பிக்கை பார்க்க போகிறோன்னா கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டலிசிஸ் அப்படிங்கிறது என்னென்ன. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாட் இஸ் கேட்டலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் ஆல்டர்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். இதில் நல்லா நோட் பண்ணிக்காங்க. சில பேர் சொல்கிற டேர்ம்ஸ் என்ன தெரியுமா, சின்ன கிளாஸ்லேருந்து படித்தது அது அப்படியே ஞாபகம் வச்சுருப்பீங்க. கேட்டலிஸ்ட் இஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் ஸ்பீட் அப் த கெமிக்கல் ரியாக்ஷன்னே நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க. கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது எப்போவுமே ஸ்பீட் மட்டுமே பண்ணிவிடாது. கேட்டலிஸ்ட்னால் ஒரு ரியாக்ஷனை ஸ்பீட் பண்ண முடியும், ஸ்லோ பண்ண முடியும், கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது எல்லாமே கேட்டலிஸ்ட்டோட வேலை தான். அப்போ நீங்கள் ஜென்ரலைஸ்டாக நீங்கள் எப்படி இதை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணோம் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, a catalyst is a chemical substance which alters the rate of the chemical reaction. alters, அந்த ஆல்டர் பண்ணுறது என்ன வேணாலும் இருக்கலாம். ரேட்னா ஸ்பீடு. ஸோ which alters the rate of the chemical reaction without undergoing in the chemical reaction. அதில் போய் பண்ணிட்டு வெளியே வந்துருமே தவிர அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாது. நான் சொல்கிறது புரிஞ்சா, ஒரு கேட்டலிஸ்ட் உள்ளே போகும், உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த ரியாக்ஷன் ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுட்டு அது பாட்டுக்கு வெளியே வந்துடும். ஸோ இதான் பார்த்துட்டோம்னா கேட்டலிஸ்ட்டோட வேலை. இந்த நாரதர் வேலை பார்க்குற மாதிரி உள்ளே போகும், ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டோம்னா குழப்பத்தை உண்டாக்கிட்டு அது வெளியே எனக்கு வந்துடும். ஆனால் அந்த ரியாக்ஷனில் அது டேக் பார்ட் பண்ணாது. ஸோ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொட்டாசியம் குளோரேட், இட் இஸ் அ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். மேங்கனீஸ் டயாக்சைடு நான் போடுறேன். இங்கே மேங்கனீஸ் டயாக்சைடு ஆக்ட்ஸ் அஸ் அ கேட்டலிஸ்ட். எனக்கு கேசிஎல் பொட்டாசியம் குளோரைடும் ஆக்சிஜனும் எனக்கு இது இந்த ரியாக்ஷன் பற்றி பெருசாக இவங்க எக்ஸ்பிளைன் எதுவும் பண்ணலை. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இதுதான் கேட்டலிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இனி நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பார்த்துட்டிங்கன்னா, இது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ கேட்டலிஸ்ட், இல்லை கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கேட்டலிஸ்ட். நான் ஒன்றுன்னா சொல்கிறேன் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தே நான் சொல்லிட்டு வரேன். கேட்டலிஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே எப்படி போச்சோ உள்ளே போய் ரியாக்ஷனை மாற்றி விட்டுட்டு அது அப்படியே எனக்கு வெளியே வந்துடும். வித்தவுட் சேஞ்ச் இன் மாஸ், அதோட மாஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. இப்போ ஒரு 5 கிராம் கேட்டலிஸ்ட் உள்ளே போகுது அப்படின்னா, அந்த ரியாக்ஷனை எல்லாம் மாற்றி விட்டுட்டு அப்படியே 5 கிராம் எனக்கு வெளியே வந்துடும். வித்தவுட் சேஞ்ச் இன் கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன், ரெண்டுலேயுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அ கேட்டலிஸ்ட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு இன் மாஸ் அண்ட் இன் கெமிக்கல் காம்போசிஷன் அட் த எண்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா? அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா, இது எப்போவுமே மைன்யூட் குவான்டிட்டியில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். எப்படி நம்ம ரசத்துக்கு பெருங்காயம் இத்தினூண்டு நம்ம ஆட் பண்ணுவோமோ, இல்லை டேஸ்ட்டுக்காக உப்பு லைட்டாக ஆட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி கேட்டலிஸ்ட்டும் எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா அளவாக தான் இருக்கணும். இட் ஷுட் பி ப்ரெசென்ட் இன் அ மைன்யூட் குவான்டிட்டி. ஓகே, செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சா? தேர்ட் பாயிண்ட் நம்ம போகலாம். தேர்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a catalyst cannot start a reaction. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு ரசம் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸ்டார்டிங்கே பார்த்துட்டிங்கன்னா உப்பை கரைச்சி விட்டு நீங்கள் ரசத்தை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி ரசம் கொதிச்சிட்ருக்கோம், அதில் வேணால் நீங்கள் கடைசியில் உப்பு போடலாமே தவிர நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்துட்டோம்னா உப்பை வச்சு நீங்கள் ரசத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ கேட்டலிஸ்ட் கேனாட் ஸ்டார்ட் அ ரியாக்ஷன். கேட்டலிஸ்ட்னால ஒரு ரியாக்ஷனை ஸ்டார்ட் எல்லாம் பண்ண முடியாது. இட் கேன் ஆல்டர் த ரியாக்ஷன் விச் இஸ் ஆல்ரெடி டேக்கிங் பிளேஸ். ஸோ முன்னாடியே நடந்துட்டு இருக்கிற ஒரு ரியாக்ஷனில் போய் இது பார்த்துட்டோம்னா அது ரியாக்ஷனை ஸ்லோவோ ஃபாஸ்ட்டோ பண்ணலாமே தவிர அதனால ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, 4வது பாயிண்ட், கேட்டலிஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அதோட ஈக்லிபிரியம் பொசிஷனை சேஞ்ச் பண்ணாது. இன்னும் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இந்த பாயிண்ட் நிறைய பேர் மறந்துடுறாங்கப்பா. இதுக்கும் நான் எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக கொடுக்குறதுன்னு தெரியல. பிகாஸ் ஆனால் இதுக்கு கெமிக்கல் ஈக்லிபிரியம் நம்ம இது பண்ணியிருக்கணும். லீ சாட்லேஸ் பிரின்சிபல் தெரியணும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்காங்க. கேட்டலிஸ்ட்னால ஈக்லிபிரியம் பொசிஷனை ஆல்டர் பண்ண முடியாது. எஸ்பெஷலி எந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன்? ரிவர்சிபிள். நல்லா பார்த்துக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டோம்னா, கேட்டலிஸ்ட்டோட வேலை என்னென்னா, அதோட வேலை என்னவோ அதை மட்டும்தான் அது பண்ணிட்டு வரும். இப்போ உப்போட வேலை பார்த்துட்டோம்னா ஜஸ்ட்டு அந்த டேஸ்ட்டு கொடுக்கறதானே தவிர உப்புனால் பார்த்தோம்னா ஸ்வீட்னஸ் கொடுக்க முடியாது. கரெக்டாக? அப்போது அதோட வேலை என்னவோ அதை மட்டும்தான் அது பண்ணும். ஸோ இந்த 5 பாயிண்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன். கேட்டலிஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அதோட மாஸும் சேஞ்ச் ஆகிருக்காது, கான்சன்ட்ரேஷனும் சேஞ்ச் ஆகிருக்காது. எப்போது? ஈவன் அட் த எண்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். அடுத்தது, கேட்டலிஸ்ட் எப்போவுமே மைன்யூட் குவான்டிட்டியில் தான் இருக்கணும். கேட்டலிஸ்ட்னால ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் அதனால ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷனை ஆல்டர் பண்ண முடியும், விச் இஸ் ஆல்ரெடி டேக்கிங் பிளேஸ். கேட்டலிஸ்ட் கேட்டலிஸ்ட்னால ஈக்லிபிரியம் பொசிஷனை சேஞ்ச் பண்ண முடியாது, எஸ்பெஷலி இன் அண்ட் ரிவர்சிபிள் ரியாக்ஷன்.
கேட்டலிஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் ஸ்பெசிஃபிக் இன் இட்ஸ் ஆக்ஷன். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ கேட்டலிஸ்ட். இந்த 5 பாயிண்ட்டும் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். அண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்டெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்டெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கேட்டலிட்டிக் ரியாக்ஷனை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட், ஹெட்ரோஜீனஸ் கேட்டலிஸ்ட். இது வேணால் இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசாக 2 இது கிட்டத்தட்ட ஹாஃப் அ பேஜுக்கு இங்கே பாருங்கள் இந்த 2 கொடுத்துருக்கானா, இதில் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ரியாக்டன்ட், ப்ராடக்ட், கேட்டலிஸ்ட் எல்லாமே சேம் ஃபேஸில் இருந்துச்சுன்னா இட் இஸ் செட் டு பி அன் ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட். அவ்வளோதான். அது என்னப்பா சேம் ஃபேஸ்? ரியாக்டன்ட், கேட்டலிஸ்ட், ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா லிக்விடாக இருக்கணும், இல்லை எல்லாமே சாலிடாக இருக்கணும், இல்லை எல்லாமே கேஸாக இருக்கணும். ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் செட் டு பி அன் ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட். இது நீங்கள் எழுதுறதுக்கெல்லாம் மார்க் இல்லை, ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்பிள் தான் மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ப்பானுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்களேன். சல்ஃபர் டை ஆக்சைடை நான் ஆக்சிடைஸ் பண்ணுறேன். அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடை ஆக்சிடைஸ் பண்ணால் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கிடைக்கும். ஓகே, இங்கே கேட்டலிஸ்ட்டாக யாரை ஆட் பண்ணுறாங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. NO, நைட்ரிக் ஆக்சைடு. பாருங்கள், சல்ஃபர் டை ஆக்சைடும் ஒரு கேஸு, ஆக்சிஜனும் ஒரு கேஸு, நைட்ரிக் ஆக்சைடும் கேஸு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடும் கேஸு. ஸோ ரியாக்டன்ட், கேட்டலிஸ்ட், ப்ராடக்ட் எல்லாமே கேஸு. தேர்ஃபோர் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்கள், மெத்தில் அசிட்டேட் இங்கே நான் வச்சுருக்கேன். அது கூட வாட்டர். கேட்டலிஸ்ட் வந்து HCl. எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அசிட்டிக் ஆசிடும் மெத்தனாலும் எனக்கு கிடைக்குது. பாருங்கள், எல்லாமே லிக்விட் இந்த இடத்துல. அப்போது திஸ் இஸ் செட் டு பி அன் ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட். இங்கே என்ன சொல்ல வரானுங்கன்னா, இஃப் ரியாக்டன்ட், ப்ராடக்ட், கேட்டலிஸ்ட் ஆர் இன் த சேம் ஃபேஸ் தென் இட் இஸ் செட் டு பி அன் ஹோமோஜீனஸ் கேட்டலிசிஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பெருசாலாம் இது பார்க்க மாட்டாங்க, எக்ஸாம்பிளுக்கு தான் மார்க் மெயினாக. ஹெட்ரோஜீனஸ் கேட்டலிஸ்ட். அப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் ஹெட்ரோஜீனஸ்னு என்னப்பா சொல்லுவீங்க? என்டையர்லி டிஃப்ரெண்ட், மூணுமே வேறையாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஏதாச்சும் ஒன்று வேறையாக இருந்துச்சுனாலே தட் இஸ் செட் டு பி அன் ஹெட்ரோஜீனஸ். இப்போ அதே ரியாக்ஷன் தான் பாருங்கள். சல்ஃபர் டை ஆக்சைடை நான் ஆக்சிடைஸ் பண்ணுறேன். அங்கே வந்து நைட்ரிக் ஆக்சைடு நான் போட்டேன்னா இங்கே பிளாட்டினம் நான் போடுறேன். அப்போ பிளாட்டினம் வந்து சாலிடாக இந்த இடத்துல. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த இங்கே என்னென்னு சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸு, ஆக்சிஜன் கேஸு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ப்ராடக்ட்டும் கேஸு. ஆனால் கேட்டலிஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னது? சாலிடு. அப்போ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஹெட்ரோஜீனஸ் கேட்டலிஸ்ட். கீழே இன்னொன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஹேபோஸ் ப்ராசஸ். அப்போ இந்த ப்ராசஸ் நல்லா மறந்துடாதீங்க. ஹேபோஸ் ப்ராசஸ் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா, இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஹேபோஸ் ப்ராசஸ். ஹைட்ரஜனையும் நைட்ரஜனையும் வச்சு அமோனியா ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் தான் ஹேபோஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கெமிக்கல் ஈக்லிபிரியம் லெசனில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நைட்ரஜன் கேஸ், ஹைட்ரஜன் கேஸ், அமோனியா கேஸ். ஆனால் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அயன், சாலிட். ஸோ இட் இஸ் அ ஹெட்ரோஜீனஸ் கேட்டலிஸ்ட். ஸோ இங்கே போனதில் பார்த்தீங்களா, இந்த பிளாட்டினம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக வெனேடியம் பென்டாக்சைடு கூட யூஸ் பண்ணலாம். போரஸ் வெனேடியம் பென்டாக்சைடு V2O5 அது கூட கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைப்ஸ் ஆஃப் catalysis. ஸோ வாட் இஸ் catalyst? A chemical substance which alters the rate of the chemical reaction without taking part in the chemical reaction is called as a catalyst. அதில் ப்ராப்பர்ட்டிஸ் 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் catalytic reaction based on their phase. அதை வச்சு வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட் அண்ட் ஹெட்ரோஜீனஸ் கேட்டலிஸ்ட். ஸோ இது வரைக்கும் ஒன்று இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். இது வந்து பார்த்துட்டோம்னா கேட்டலிசிஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. இது ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. ஸோ இது முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.